சென்னையில் அதி கனமழை பதிவாகி இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக மணலியில் 27 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டியிருக்கிறது. மணலி புதுநகரில் 26 சென்டிமீட்டர், விம்கோ நகரிலும் 25க்கும் மேற்பட்ட சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேற்று இரவு முதலே சென்னையில் பல இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. குறைந்த நேரத்தில் இவ்வளவு அதீத மழை பெய்ததற்கு மேகவெடிப்பே காரணம் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானும் கணித்திருக்கிறார். மேகவெடிப்பு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று கூறியிருக்கிறார். இந்நிலையில் விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியிருக்கிறது. குறைந்த அளவில் இவ்வளவு அதீத கனமழை என்பது சென்னையில் பதிவாகியிருக்கிறது. அதில் அதிகபட்சமாக மணலி மற்றும் விம்கோ நகர் பகுதிகளில் மழை கொட்டியிருக்கிறது. மணலியில் 26 சென்டிமீட்டரும், விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டரும் அளவிலான மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இன்றைய தினமும் சென்னையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முன்பாக அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு சென்னையில் அதீத மழை கொட்டியிருக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் சென்னையில் அதீத மழை என்பது பெய்து கொண்டிருந்த நிலையில் மணலியில் 26 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவாகியிருக்கிறது. விம்கோ நகரில் 23 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகியிருக்கிறது. குறைந்த நேரத்தில் இவ்வளவு அதீத கனமழை என்பது பதிவாகியிருக்கிறது. குறைந்த நேரத்தில் இவ்வளவு அதிக மழை பெய்ததற்கு மேகவெடிப்பு காரணமாக இருக்கலாம் என சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக திரு பிரதீப் ஜான் அவர்கள் இதற்கு மேகவெடிப்பே காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.